ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தவரையும் நான் முடிக்கிறேன். உண்மையிலே ரோஹிணி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சது அந்த கௌதம் பையன் மேலதான். வேணாம், எதுவும் பேசாதீங்க. ஏமா, உங்க பையன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு? என்னவோ பெருசா கோவமா பேசுறாரு. எங்க ரோஹிணியா உங்க வீட்ல வச்சு நல்லபடியா குடும்பம் நடத்துவீங்கன்னு நீங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் நாங்க கேஸ வாபஸ் வாங்கியிருக்கோம். இல்லனா நாங்க இந்த கேஸ வாபஸே வாங்கியிருக்க மாட்டோம். உங்க பையனும் லாக்அப்ல இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. ஏய் சத்யா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கவே மாட்டியா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கக்கா. பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய விஷயத்த பேசாம விட்டோம்னா அதனால நாளைக்கு பாதிக்கப்படுறது நம்ம ரோஹிணியோட வாழ்க்கை தான். மா, எங்க வீட்டு பொண்ண கூட்டிட்டு போய் நீங்க அங்க சந்தோஷமா வாழ வைக்கணும். உங்க வீட்ல எங்க பொண்ணு உண்மையிலேயே சந்தோஷமா தான் வாழ்றாளான்னு எங்களுக்கு தெரியணும். இல்லனா மறுபடியும் உங்க புள்ளைக்கு தேவையில்லாம பிரச்சனையும் வேதனையும் தான் வரும். பார்த்துக்கோங்க. இங்க பாருங்கம்மா, இப்போ இந்த பொண்ணு கேஸை வாபஸ் வாங்கினதுனால தான் உங்க தம்பியை விட்டுட்டாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு கேஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க தம்பி வெளியிலேயே வர முடியாத மாதிரி ஆயிடும். அதனால நீங்க அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அதான் நல்லது. ரோஹிணியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா குமரகுரு? வா ரோஹிணி, நம்ம வீட்டுக்கு போலாம். ரோஹிணி போ, நம்பிக்கையாவும் தைரியமாவும் போ. நாங்க எல்லாரும் உனக்காக இருக்கோம். எதை நினைச்சு நீ கவலைப்படாத. ரோஹிணி ஒரு நிமிஷம் இரு. இப்ப ஆடி மாசம் நடந்துட்டு இருக்கு. எப்படியும் ரோஹிணி மாப்பிளையும் இப்ப பிரிஞ்சுதான் இருக்கணும். எப்படியும் இந்த மாசம் முடியற வரைக்கும் ரோஹிணி எங்க வீட்டுல தானே இருக்கணும். ஆடி முடிஞ்சதும் நாங்க முறைப்படி ரோஹிணியை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டுடுறோமா. அதுக்கப்புறம் ரோஹிணியும் மாப்பிளையும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கட்டும். நீங்க என்னமா சொல்றீங்க? நீ சொல்றது சரிதான் ஆத்ர, அப்படியே பண்ணிடலாம். இதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நிறைவா நடக்கும், சரிங்களா? அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. மாப்பிள்ளைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. மாப்பிள்ள, நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ன ஆதிரே, என் முகத்தை இப்படி உத்து பாக்குற? நீ இந்த குடும்பத்துக்கும் ரோஹிணிக்கும் நல்லது பண்ற மாதிரி வேஷம் போட்டாலும் நீ கிரிமினல்ங்கிறது உன் கண்ணுல பளிச்சுன்னு தெரியுது. அதான் நான் உத்து பாத்துட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற? நான் சொல்ல வர்றது உனக்கு நல்லாவே தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காத. நீ ஏதோ ஒரு பிளானோட இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் எனக்கும் எவ்வளவு வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். ஓ மேல எனக்கோ என் மேல உனக்கோ கோவம், வெறுப்பு, வன்மம் எல்லாமே இருக்கலாம். ஆனா ரோஹிணியோட வாழ்க்கைக்காக அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குற. ரோஹிணியோட வாழ்க்கையில மட்டும் தயவு செஞ்சு விளையாடாத. பாவம் அவளை விட்டுரு. ரோஹிணி நல்லபடியா வாழ விடு. என்ன ஆதிரே, நீ பாட்டுக்கு உள்ள வந்த என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. நான் என்னமோ ரோஹிணிய வாழ விடாம தடுத்து அவளை புடிச்சு வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஓவரா பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ஏய், நீ ரோஹிணி கிட்ட கையெழுத்து வாங்கி மாப்பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மையிலேயே ரோஹிணிய வாழ வைக்கிறதுக்காக தானா? ஆமா ஆதிரே, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஓ, தலையில அடிச்சு சத்தியம் பண்ணா நம்புவியா? ஏய்,
சும்மா நடிக்காத சத்யா. உன்கிட்ட நான் வெளிப்படையாதான் பேச வந்திருக்கேன். நீயும் உன்னோட பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையை மட்டும் பேசு. நான் உண்மையதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரோஹிணியோட வாழ்க்கையில உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கிற மாதிரி சும்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்காத. நான் இன்னைக்கு ரோஹிணி சார்பா குமரகுரு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் இந்த ஆடி மாசம் முடிஞ்சதும் ரோஹிணிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு குமரகுருவும் அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் ஒத்துக்கிட்டாங்க. இத மட்டும் நான் பண்ணாம இருந்திருந்தனா ரோஹிணி காலம் பூரா இந்த வீட்லயே கண்ணீர் விட்டு இருந்திருக்க வேண்டியதுதான்.